ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ப்ராக்கோலி வச்சு ப்ராக்கோலி 65 பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பேனில் வந்து சுடு தண்ணி அந்த ப்ரோக்கோலிலாம் எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ வந்து அந்த சுடு தண்ணி போட்டு ப்ரோக்கோலி போட்டோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் வேணும். சூடானதுக்கப்புறம் தான் மஞ்சள் போடணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுடலாம். ஸோ மஞ்சள் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும். ஸோ அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் உப்பு வேணும். ஸோ அதை அடுத்து போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். ஸோ எல்லா இடத்துலையும் உப்பு போட்டாச்சு. சரி, சூப்பராக கொதிக்குது. இந்த வழி கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ இப்போ கிண்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வரணும். லைக் இந்த எல்லோவிஷ் நல்லா பாயிலாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இது நல்லா வரும். ஸோ நான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நல்லா பாயில் ஆகிட்டு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிளேட்டில். ஸோ எடுத்துக்கோ. ஸோ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. இல்லை, ஸோ இதுவுமே எல்லாமே இருக்கிற வரை எடுத்துருங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருங்க. ஸோ இது 2 ஸ்பூன் போட்டாச்சு. உங்களுக்கு அடுத்து அரிசி மாவு வேணும். 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் லைட்டாக வேணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் வேணும். அப்புறம் காரம் தூள் ஏதோ மிளகாய் சாது போட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் உப்பு வேணும். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்லா புழிஞ்சிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வரை எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது சூடாகும். தண்ணியா இருக்கும். ப்ரோக்கோலியில் ஆல்ரெடி தண்ணியாக இருக்கும். நீங்கள் ப்ரோக்கோலி ஆல்ரெடி தண்ணியாக இருக்குனால நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்கோலிலாம் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு இது பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் இதை ஊற வச்சுருங்க ஃபுல்லாக தடவிட்டு. ஸோ இப்போ அடுப்பு ஹீட் ஆகிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்டு. அடுப்பு ஹீட் ஆகலை, எண்ணெய் ஹீட் ஆகிட்டு. இப்போ வந்து அந்த ப்ராக்கோலியை வந்து மசாலா தடவி வச்சு இப்போ போடலாம். சரி, நீங்கள் இதை ஹோமில் ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து லைக் பத்திரமா ட்ரை பண்ணுவேன். இந்த எண்ணெய் இப்படி பொடிக்குதுல, என் வாய்ஸே கேட்காத வரை சரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. மம்மி பேரண்ட்ஸோட கைடன்ஸோட பண்ணுங்க. இப்போ நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா ஸோ இதனால் இது பண்ணியாச்சு, வறுத்தாச்சு. இந்த நல்லா இதாகிட்டு சரி நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா குச்சிட்டே இரு.
ஸோ நம்ம டிஷ் ரெடி. நம்மளோட வந்து காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி 65 ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறையா ஃபுட் சேலஞ்ச் ஃபுட்டு இதுக்கு வந்து கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுவேன். பாய்.